வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலகம் முழுவதையும் தனது கருத்துக்களால் அதிர வைத்த ஆன்மீக குரு ஓஷோ. மரபுகளை உடைத்தெறிந்த இந்த மனிதர் ஓஷோவாக மாறுவதற்கு முன்பு யார்? அவரது குழந்தை பருவம் எப்படி இருந்தது? ஒரு சாதாரண இளைஞன் எப்படி பகவான் நிலையை அடைந்தார்? இந்த கேள்விகளுக்கான விடைதாங்க இந்த பதிவு. மத்திய பிரதேசத்தில் உள்ள குச்வாடா என்ற சிறிய கிராமம் டிசம்பர் 11, 1931 அன்று சரஸ்வதி தேவி மற்றும் பாபுலால் ஜெயின் தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் அழகையும் அமைதியையும் பார்த்த அவரது தாத்தா அவருக்கு ராஜா என்று பெயரிட்டார். அவர்தான் நாம் இன்று அழைக்கக்கூடிய ஓஷோ. ஓஷோ பிறந்தவுடன் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. குழந்தை பிறந்த முதல் 3 நாட்களுக்கு தாய்ப்பால் குடிக்க மறுத்து விட்டது. எல்லோரும் பயந்தனர். ஆனால் ஒரு ஜோதிடர், இது சாதாரண குழந்தை அல்ல, ஒரு மகான் பிறந்திருக்கிறார் என்று கூறினார். இதற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான முன்ஜென்ம கதை இருக்கிறது. சிக்கிமில் உள்ள திபெத்திய மடாலயத்தின் தலைவர் கர்மபால் லாமா ஒரு தகவலை சொன்னார். ஓஷோ தனது முற்பிறவியில் திபெத்தில் வாழ்ந்த ஒரு துறவி என்றும் அவர் இறப்பதற்கு முன் 21 நாட்கள் விரதம் இருக்க திட்டமிட்டதாகவும், ஆனால் 3 நாட்கள் மீதம் இருக்கும் போதே இறந்து விட்டதாகவும் கூறினார். அந்த மீதமுள்ள 3 நாட்களை நிறைவு செய்யவே இந்த பிறவியில் பிறந்த முதல் 3 நாட்கள் அவர் பால் அருந்தாமல் விரதம் இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஓஷோவின் முதல் 8 வருடங்கள் அவரது தாத்தா பாட்டியுடன் குச்வாடாவில் கழிந்தது. அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. மணிக்கணக்கில் நிலவை ரசிப்பது, ஆற்றில் நீந்துவது, காடுகளில் குதிரை சவாரி செய்வது என இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார். பள்ளிக்கு செல்லும் வயதில் அவருக்கு ரஜினிஸ் சந்திரமோகன் என்று பெயர் சூட்டப்பட்டது. நண்பர்கள் அவரை ரஜினிஸ் என்றே அழைத்தனர். ரஜினிஸ் என்றால் முழு நிலவின் கடவுள். சிறு வயதிலேயே அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். நதி எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது போன்ற கேள்விகள் அவருக்குள் எழுந்து கொண்டே இருந்தன. ஓஷோவின் இளமை காலத்தில் சசி என்ற பெண் மிக முக்கியமானவர். ஓஷோவை விட 2 வயது சிறியவர். ஓஷோ தியானம் செய்ய பாழடைந்த சிவன் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் சசி அவரை தூரத்திலிருந்து ரசிப்பார். அவர்கள் காதலில் ஜாதி தடைகள் இருந்தன. ஆனால் விதி கொடூரமானது. சசிக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்தது. தனது 14 வயதிலேயே சசி இறந்து போனார். இறக்கும் தருவாயில் ஓஷோ அவளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நான் உன்னை மரணத்திற்கு பிறகும் நேசிப்பேன். சசியின் மரணம் ஓஷோவை உலுக்கியது. இந்த சம்பவம் தான் அவரை மரணத்தை பற்றியும் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை பற்றியும் ஆழமாக சிந்திக்க வைத்தது. சசியின் நினைவாக தான் பிற்காலத்தில் ஓஷோ தனது பெண் சீடர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. ஓஷோவின் பாட்டி மிகவும் வித்தியாசமானவர். காஜ்ரோகாவை சேர்ந்த தாந்திரீக குடும்பத்தில் பிறந்தவர். எந்த மத கட்டுப்பாடுகளும் இல்லாதவர். ஓஷோவிடம் ஒரு முறை அவர் 4 பழைய புத்தகங்களை கொடுத்தார். அவை சிவபெருமானின் தாந்திரீகம் பற்றிய ரகசிய குறிப்புகள். இதை படிக்கும் காலம் உனக்கு வந்துவிட்டது என்று பாட்டி கூறினார். இந்த தாந்திரீக அறிவுதான் பிற்காலத்தில் ஓஷோவின் தியான முறைகளிலும் பூனே ஆசிரமத்திலும் எதிரொலித்தது. ஆச்சரியம் என்னவென்றால், பிற்காலத்தில் ஓஷோ ஞானம் அடைந்த பிறகு அவரது பாட்டியே அவருக்கு முதல் சீடராக மாறினார். அது 1953ஆம் ஆண்டு. ஓஷோவிற்கு 21 வயது. ஜபுல்பூரில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். 1 வருடம் முழுவதும் அவர் ஒருவிதமான வெறுமை நிலையிலேயே இருந்தார். யாருடனும் பேசாமல் மணிக்கணக்கில் மரத்தின் மேல் உட்கார்ந்து தியானம் செய்வார். மார்ச் 21, 1953 அன்று இரவு ஓஷோவிற்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. ஏதோ ஒரு சக்தி தன்னை இழுப்பது போல உணர்ந்தார். அறையை விட்டு வெளியேறி அருகில் இருந்த பன்வர்தால் பூங்காவிற்கு ஓடினார். அங்கே ஒரு மவுல்ஸ்ரீ மரத்தின் அடியில் அமர்ந்தார். நேரம் நின்றது போல இருந்தது. தான் என்ற அகந்தை முற்றிலும் அழிந்தது. ஒரு துளி பெருங்கடலில் கலப்பது போல அவர் பிரபஞ்சத்துடன் கலந்தார். அவர் கூறுகிறார், அன்று இரவு நான் இறந்து விட்டேன். ரஜினிஸ் என்ற நபர் இறந்து விட்டார். முற்றிலும் புதிய ஒரு நபர் பிறந்தார். நான் எதை தேடினேனோ அது எனக்குள்ளேயே இருப்பதை உணர்ந்தேன். அந்த நொடிகள் தான் ஒரு சாதாரண மனிதரை உலகம் போற்றும் ஞானி ஓஷோவாக மாற்றியது. ஓஷோ இந்த சூழ்நிலையில ஒரு கவிதை அழகா சொல்லியிருப்பாருங்க. நண்பா, 1000 முறை அன்பில் விழுந்தேன், 1000 முறை அதை விலக்கி எழுந்தேன்.
1000 முறை நெக்குருதி நின்றேன், 1000 முறை தப்பித்து ஓடினேன், 1000 முறை கருணையால் நனைந்தேன், 1000 முறை முகம் திருப்பி ஒதுங்கினேன், 1000 முறை என் இதயம் திறந்தது, 1000 முறை கல்லாகி மூடிக்கொண்டேன். ஆனால் 1000 முறை ஆணவம் பிறந்தபோது 1000 முறையும் அனைத்து தலைகணம் கொண்டேன். என் பிரிய நண்பா, அதனால் விளைந்தது என்ன தெரியுமா? எல்லாம் தெரிந்தவனாய் கண்மூடி போனேன். எதுவும் முடியும் என்ற பித்து பிடித்தது. கழுத்து வரை இழுத்து போட்டு சிக்கலில் சிக்கிக் கொண்டேன். காலை முதல் மாலை வரை கணக்கு போட்டு வாழ வேண்டியதாயிற்று. நல்ல வேளை, எங்கோ அடியில் இதயத்தின் ஆழத்தில் பொங்கு பொங்கென்று உயிர் திறந்த உயிரின் குரலால் ஒரே தாவாய் திசை மாற்றிக்கொண்டேன். தலையிலிருந்து இதயத்தை நோக்கி பயணப்பட்டேன். ஆஹா, எத்தனை நிறங்கள், எத்தனை விதங்கள், எத்தனை மனங்கள், எல்லையில்லா விளையாட்டு, காலமில்லா தொடர் நிகழ்வு. இந்த இயற்கையின் கூத்தில் எனக்கும் ஒரு பங்கு என்ற ஒரு ஆனந்தம், ரசிப்பு, அழகு, குதூகலம், ஏற்பு, படைப்பு, ஈடுபாடு இத்தனையும் கிடைத்தது. ஆகவே நண்பா, தலையின் ஆணவம் தருவது போராட்டம், இதயத்தின் வாழ்வில் பிறப்பது விளையாட்டு. எது வேண்டும் உனக்கு? இந்த மாதிரி சூழல்ல தாங்க ஓஷோவிற்கு இந்த கவிதை பிறந்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்பத்தையும் அனுபவித்து அதன் பின் அதை கடந்து ஞானமடைய சொன்னவர் நமது ஓஷோ. அவரது பயணம் குச்வாடா கிராமத்தில் தொடங்கி இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அன்பானவர்களே, இதுவரை ஓஷோ எப்படி ஞானமடைந்தார் என்பதை பார்த்தோம். ஞானம் அடைந்தவுடன் பலரும் இமயமலைக்கோ அல்லது குகைக்கோ சென்று விடுவார்கள். ஆனால் ஓஷோ அப்படி செய்யவில்லை. அவர் மக்கள் மத்தியில் வந்தார். உலகையே உலுக்கிய அவரது அடுத்த கட்ட பயணம் எப்படி இருந்தது? அமெரிக்க அரசாங்கத்தையே எதிர்த்து நின்ற அந்த தைரியம் மர்மமான மரணம். வாங்க பார்க்கலாம். ஞானம் அடைந்த பிறகும் ஓஷோ தனது படிப்பை தொடர்ந்தார். ஜபல்பூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். 1960களில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து காந்தி, சோசலிசம் மற்றும் பழமைவாத மதங்களுக்கு எதிராக அனல் பறக்கும் கருத்துக்களை பேசினாரு. அப்போது அவர் ஆச்சாரிய ரஜினிஸ் என்று அழைக்கப்பட்டார். 1970களில் மும்பையில் குடியேறிய அவர் டைனமிக் தியானம் என்ற புரட்சிகரமான தியான முறையை அறிமுகப்படுத்தினார். இதுதான் அவரை உலக அளவிலும் பிரபலமாக்கியது. 1974ல் பூனேயில் ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். அப்போதுதான் அவர் பகவான் ஸ்ரீ ரஜினிஸ் என்று அழைக்கப்பட்டார். உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் பூனாவை நோக்கி படையெடுத்தனர். அவர் செக்ஸ் என்பதை ஆன்மீகத்திற்கு தடையல்ல, அதுவும் ஒரு படிநிலைதான் என்று கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் ஊடகங்கள் அவரை செக்ஸ் குரு என்று விமர்சித்தன. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. உளவியல் சிகிச்சைகள் மற்றும் தியானங்களை இணைத்து ஒரு புதிய கலாச்சாரத்தையே அங்க உருவாக்குனாரு. 1981ல் ஓஷோவிற்கு உடல்நலக் குறைவு மற்றும் முதுகு வலி ஏற்பட்டது. அவர் மௌன விரதம் இருக்க தொடங்கினார். சிறந்த சிகிச்சைக்காகவும் புதிய சமூகத்தை உருவாக்கவும் அவர் அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் ஒரு பால் நிலத்தை வாங்கி ரஜினிஸ்புரம் என்ற ஒரு பிரம்மாண்ட நகரத்தையே உருவாக்கினார்கள் அவரது சீடர்கள். அங்கு ஓஷோவிற்காக 93 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் வாங்கப்பட்டன. அவர் தினமும் அதில் வலம் வருவார். ஆனால் அங்குள்ள உள்ளூர் மக்களுக்கும் ஓஷோ ஆசிரமத்திற்கும் பிரச்சனை வெடித்தது. ஓஷோ மௌனமாக இருந்ததால் நிர்வாகத்தை கவனித்த மா ஆனந்த் சீலா சட்டத்திற்கு புறம்பான சில வேலைகளை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. பயங்கரவாத குற்றச்சாட்டுகள், கொலை முயற்சிகள் என ஆசிரமம் சிக்கலில் மாட்டிக்கொண்டது. 1985ல் ஓஷோ தனது மௌனத்தை கலைத்தார். ஆனால் நிலைமை கைமீறி போனது. சீலா தப்பி ஓடிவிட்டார். அமெரிக்க அரசு ஓஷோவை கைது செய்தது. 12 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது தனக்கு தாலியம் என்ற மெல்ல கொள்ளும் விஷம் உணவில் கலந்து கொடுக்கப்பட்டதாக ஓஷோ பின்னர் குற்றம் சாட்டினார். இதுதான் பிற்காலத்தில் அவரது உடல்நிலை மோசமாக முக்கிய காரணமாக அமைந்தது. இறுதியில் அபராதம் கட்டி அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார். அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய ஓஷோவை ஏற்க உலகின் 21 நாடுகள் மறுத்துவிட்டன. அவர் விமானத்திலேயே பல நாட்கள் சுற்ற வேண்டியிருந்தது. இறுதியில் 1987ல் மீண்டும் இந்தியாவிற்கே திரும்பி பூனே ஆசிரமத்திற்கு வந்தார். இந்த காலகட்டத்துல அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமானது.
அது அந்த விஷத்தின் தாக்கம் என்று கூறப்படுகிறது. அவர் பகவான் என்ற பெயரை துறந்தார். இறுதியில் ஓஷோ என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். ஓஷோ என்றால் கடலில் கரைந்தவர் அல்லது ஜப்பானிய மொழியில் மரியாதைக்குரிய ஆசிரியர் என்று அர்த்தம். கடைசி நாட்கள்ல அவர் ஜென் கதைகளை மட்டுமே பேசினாரு. நான் என்னுடைய உடலை விட்டு செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று உணர்த்தினாரு. ஜனவரி 19, 1990 மாலை 5 மணி அளவில் ஓஷோ தனது உடலை துறந்தார். அவர் இறக்கும் போது அவருக்கு வயது 58. அவரது உடல் பூனே ஆசிரமத்தில் எரியூட்டப்பட்டது. அவரது சமாதியில் அவர் சொன்ன வாசகமே பொறிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அவரது வாழ்க்கையின் சாரம்சம். ஓஷோ பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. டிசம்பர் 11, 1931 முதல் ஜனவரி 19, 1990 வரை இந்த பூமிக்கு சுற்றுலா வந்தார். ஓஷோ never born, never died, only visited this planet Earth between December 11, 1931 to Jan 19, 1990. இந்த வாசகம் தான் அவருடைய சமாதியில பொறிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்ற சொன்ன ஓஷோ இன்றும் தனது புத்தகங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுடன் வாழ்ந்து கொண்டுதாங்க இருக்கிறாரு. அன்பானவர்களே, ஓஷோவின் வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் ஒண்ணுதாங்க. உலகம் உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் சரி, கடவுள் என்று கொண்டாடினாலும் சரி, எதற்குமே செவி சாய்க்காதீர்கள். நீங்கள் நீங்களாக இருங்கள். பி யுவர் செல்ஃப். ஓஷோ எப்போதுமே சொல்வாருங்க, என்னை பின்பற்றாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் இன்னொரு போலியாகத்தான் மாறுவீர்கள். உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள். வாழ்க்கை என்பது தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, அது ரசித்து வாழ வேண்டிய ஒரு புதிர். துறவியாக இருக்க வேண்டும் என்றால் காட்டுக்குள் ஓட தேவையே இல்லை. இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டே தாமரை இலை தண்ணீர் போல பற்று இல்லாமல் வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகம். நேற்று முடிந்து விட்டது, நாளை அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. கையில் இருக்கிறது இந்த நொடி மட்டும்தானேங்க. ஆகவே ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு கொண்டாட்டமாக மாத்துங்க. சிரிப்பை நிறுத்தாதீர்கள், நடனத்தை மறக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம். ஓஷோவின் இந்த புரட்சிகரமான வாழ்க்கை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் ஓஷோ கூறிய எண்ணற்ற தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க.